ஆண்டவரை தேடுறவங்க ஒரு பக்கத்தில் அதிகமாயிட்டே இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற அடுத்த ஜெனரேஷனை ரொம்ப பாதிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் இருக்கார், சரி ஓகே விட்டுரு, ஏன் அவரை ரொம்ப பெருசாக தேடணும், அதெல்லாம் வேண்டாம், மனசில் நினச்சிக்கோ அது போதும் அப்படின்னு நிறைய பிள்ளைகள் ஏத்திஸ்டாக மாறிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு கடவுளை தேடுறதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ கூட இந்த ஜெபத்தில் கேட்குற நீங்கள் கூட யாராவது ஒருத்தர் இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ அவனோட கர்த்தர் இருக்கணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சொத்து சேர்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படலாம், அதற்காக ராத்திரி பகலாக உழைக்கலாம், என்ன அப்படி நம்புங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம். எங்கள் பிள்ளை இப்படியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பெரிய கற்பனைகளும் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நான் உங்களை மிக பக்தியோட ரொம்ப அன்பாக நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, உங்கள் பிள்ளைங்க கடவுளோட இருக்கணும்னு நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது, ஜெபிக்கிறவன் தூங்கிடுவானாமா, ஜெபிக்கிறவர்கள் படுத்து கூட தூங்கிடுவாங்க, ஆனால் ஜெபம் ஒரு நாள் தூங்காதாமா. அதனால் நான் நம்புகிறேன், நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு வயதாகி கூட நீங்கள் கடந்து போகலாம், ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் பிள்ளைங்க தலை மேலே அப்படியே. ஆமென். யாக்கோபு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், லாபானை பார்த்து, நீங்கள் 10 முறை என் சம்பளத்தை நீ ஏமாத்தின்றியா, ராத்திரியில் திருட்டு போனது எல்லாத்தையும் நான் உங்கள் கையில் கொடுத்துட்டேன், நிறைய பெரிய பெரிய மிருகங்கள் அடித்து சாப்பிட்டதை கூட என் கையில் நீங்கள் வாங்கினீங்க, இதெல்லாம் கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு சாகாமல் பிழைத்திருக்கிறது, என்னை கொல்றதற்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காம இருக்கிறதுக்கு என் ஜெபம் கூட காரணம் இல்லை. ஏன்னா யாக்கோபுக்கு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவனை குறித்து ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு. சார் நான் ஆண்டவரை ரொம்ப நம்பலை, நான் ஆண்டவரை ரொம்ப பிடிக்கல, நான் அவசரப்பட்டு அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டேன், நான் அண்ணனை ஏமாத்திட்டேன், நான் என்னதான் இருந்தாலும் 14 வருஷம் இப்படி போய் ஒரு குடும்பத்தில் அப்படியே நான் இருந்துட்டேனே இப்படின்ற அந்த குற்ற மனசாட்சியினுடைய எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நமக்கு எப்பவுமே நம்ம அதான் தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாழ்மைன்ற ஒன்று ரொம்ப அவசியம் நமக்கு. நான் ஜெபம் பண்ணிடுறேன் அதனால நான் ஜெயிச்சிடும் அப்படின்னு நினச்சிட முடியாது. நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன் அதனால அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த இருதயத்தினுடைய ஓரத்தில் நான் இன்னும் ஜெபிச்சிருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், வேறு பிரித்தார், அவருடைய பிள்ளையா ஆண்டவர் மாற்றினார். ஆனால் கூட அவனுடைய மனசில் ஒன்றே ஒன்று இருந்துச்சு, எனக்கு இன்னும் பத்தலை போல. அப்போ தான் அந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒன்று அவர் இன்ஷியேட் பண்ணுறாரு, ஆண்டவரிடத்துல சொல்கிறாரு, என் பிதா என்னுடைய தகப்பனுடைய தேவன் என்னோடு இராமற் போனால் நீர் என்னை வெறுமையாய் அனுப்பியிருக்கிறேன். அம்மா பிரதர், ஒரு சில நேரங்களில் உங்கள் ஜெபம் உங்களை தாங்கும், உங்களுடைய உபவாசம் உங்களை தாங்கும், உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் உங்களை தாங்கும். ஆனால் சில நேரத்தில் நான் இப்போ ஜெபமே இல்லை, எனக்கு குறைவாக இருக்குது, எனக்கு விசுவாசமே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உனக்கு விசுவாசம் குறைவாக இருக்குல்ல, உனக்கு ஜெபம் குறைவாக இருக்குல்ல அப்படின்னு விட்டுற மாட்டார். உங்களை எப்படியாவது தூக்கி எடுக்கிறதுக்கு உங்கள் சார்பாக வேற யாருடையாவது ஒரு ஜெபத்தை கர்த்தர் பார்ப்பாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் தகப்பனுடைய தேவன் என்ன. இந்த வார்த்தையை உங்க பிள்ளைங்க சொல்லணும். என்ன வார்த்தை சொல்லணும்னா, எங்க அப்பாவுடைய தேவன், எங்க அம்மாவுடைய தேவன், எங்க அப்பாவுடைய பயபக்திக்குரியவர், எங்க அம்மாவுடைய பயபக்திக்குரியவர். ஆண்டவரே, நான் நல்லவனா இல்லாம இருந்திருக்கலாம், நான் கண்டிப்பா நம்புறேன் ஒரு நாள் உங்க பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும், அதுக்கு மாற்றமே கிடையாது. அவர் எங்க இருந்தாலும் ஆண்டவர் கொண்டு நிறுத்திடுவாரு, அவரை விட்டுற மாட்டாரு. ஆனா அப்போ தன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, தன்னை நடத்துறதற்கு போதிய ஜெபம் தன்னிடத்துல இல்லைன்னு உங்க பிள்ளை தத்தளிக்கும் போது உங்க பிள்ளை என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஜெபம் குறைவுதான் ஏசப்பா, நான் ரொம்ப குறைவுதான், நான் பரிசுத்தம் கூட குறைவுதான் ஏசப்பா, ஆனா எங்க அப்பா ரொம்ப பரிசுத்தவான் ஏசப்பா, எங்க அம்மா ஒரு பெரிய ஜெப வீராங்கனை ஏசப்பா, அதனால எங்க அம்மாவுடைய ஜெபத்தை இப்ப எனக்காக நினைக்கிறீங்களா,
எங்க அப்பாவுடைய ஜெபத்தை எனக்காக இப்ப நினைக்கிறீங்களா? நான் நம்புறேன், இங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு தகப்பனே தாயே, இந்த சத்தத்தை கேட்கிற தகப்பனே தாயே, நீங்க இன்னைக்கு நிறைய கண்ணீர் வடிக்கலாம், நீங்க இன்னைக்கு நிறைய நீதிமானா வாழலாம். ஆனா உங்க பிள்ளை நினைக்கிற அளவுக்கு இல்லாம இருக்கலாம், உங்க பிள்ளை நினைக்கிற அளவுக்கு ஆண்டவரை தேடாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நிச்சயமா நீங்க வடிக்கிற கண்ணீரும் உங்க பரிசுத்த வாழ்க்கையும் நிச்சயமா வீணா போகவே போகாது. ஒரு நாள் உங்க பிள்ளைக்கு அது தேவைப்படும் போது என் இயேசு, ஆமென், ஹல்லேலூயா. இந்த கோர்ட்ல வக்கீல் பாருங்களேன், இந்த வக்கீல் நிறைய நேரத்தில் தனக்கு முன்னாடி நிற்கிறத அக்யூஸ்டா இருக்கலாம், ஆனா அவனை தப்பு வைக்கணும் அப்படின்றதற்காக அந்த வக்கீல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கெல்லாம் லூப் ஹோல் இருக்குன்னு தேடுவார் பாருங்களேன். ஏதாவது கிடைக்குமா, இவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு அந்த வக்கீல் தேடிட்டே இருப்பாரு. நம்முடைய ஆண்டவர் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம மேல வச்ச பெரிய அன்பு என்ன அப்படின்னா, சில இடத்துல இருந்து நம்மளை தப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேடுவாரு. இவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா, இவனை காப்பாத்துறதுக்கு. அதனாலதான் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த மகிமையை நாளைக்கு காலையில நீங்க பார்க்காம இருக்கலாம், இல்ல ஒரு மாசத்துல கிடைக்காம இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம், ஆனா நீ வெறுமையா போலாம். நான் எத்தனை நாள் ஆள்றேன் ஆண்டவரே, எத்தனை மாசமா ஆள்றேன் ஆண்டவரே, எத்தனை வருஷமா ஆள்றேன் ஆண்டவரே அப்படின்னு உங்க மனசு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அவர் அவருடைய கணக்கு மாதிரி வேற யாரும் கணக்கு வச்சிருக்க முடியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க தப்புவிக்க முடியாத மாதிரி ஒரு ஆபத்துல ஒருவேளை சத்ரு உங்களையோ உங்கள் பிள்ளைகளோ கொண்டு போய் நிறுத்தும் போது அங்க ஒரு வக்கீல் உங்களுக்காக வாதாடுவார். வாக்கு கரங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற கர்த்தர் அன்னைக்கு ஆண்டவர் தேடுவாரு. இவனை காப்பாத்துறதுக்கு எந்த முழங்கால் இருக்குது, இவனை தூக்கி எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்குதா? அதுதான் தேவ மனுஷன் சொல்கிறான், உம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இன்னைக்கு ஒருவேளை நீங்க தடுமாற்றத்தில் இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளையே. இன்னைக்கு உங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவேளை குற்ற உணர்வோடு யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல இருக்கலாம். எனக்கு இந்த அற்புதத்தை செய்யறதற்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப ஃபெயிலியரான ஒரு ஆள், என்னுடைய வெளி தோற்றத்தை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க, ஆனா என்னுடைய உள்ள ரொம்ப கரைபட்டு இருக்கிறது, என் கண்ணு ரொம்ப கரைபட்டு இருக்கிறது. நான் நினைச்சா என்னையே நான் செருப்பு கழட்டி அடிப்பேன் பாஸ்டர். நான் ரொம்ப மோசமான ஒரு ஆள், நான் ரொம்ப மோசமான ஒரு பிறவி, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். இந்த திருச்சபையில இருக்கிற இல்லை என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் என்ன நல்லவங்களா பாக்குறாங்க, ஆனா உண்மையிலே நான் நல்லவன் இல்லை. ஆண்டவர் என்னை தண்டிக்கிறதுக்கு தான் நான் ஆயத்தமா இருக்கிறேன். என்ன ஆண்டவர் காப்பாற்ற முடியுமா? கர்த்தர் என்னை காப்பாத்துறதுக்கு ஒண்ணு கூட என்கிட்ட இல்லையே. ஆனா நான் நம்புறேன், உங்க மேலையும் என் மேலையும் அன்பு வச்ச ஆண்டவர் என்னைக்கோ நீங்க செஞ்ச தியாகத்தை, என்னைக்கோ நீங்க ஜெபித்த ஜெபத்தை, என்னைக்கோ நீங்க அர்ப்பணிச்ச அர்ப்பணிப்ப, என்னைக்கோ நீங்க சொன்ன வார்த்தைய அப்படியே மனசுல வச்சுட்டு, பரவாயில்லப்பா இந்த ஒரே ஒரு காரியத்தை வச்சு உன்னை நான் தூக்கி விடுவேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த மாதம் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் தாண்டி வந்திருக்கிறோம். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாசம் நீங்கள் நெடுநாள் காய்த்திருக்கிறத கர்த்தர் இந்த மாதம் வாய்க்க பண்ணுவார். நீங்க ரொம்ப நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போன இடத்துல இந்த மாதம் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். நீ இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். இந்த மாதம் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே, கைகள் அப்படி மேல உயர்த்தி சொல்லுவோம், எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சத்தமா எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே யெகோவா,
சாதாரணமானவர் அல்ல. முழு பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சாதாரணமானவர் அல்ல. இயேசப்பா, நீங்க சாதாரணமானவர். இயேசுவே, நீங்க சாதாரணமா. இந்த திருச்சபை அப்படியே வளர்ந்து பெருகுதில்ல, இது பூமியை நிரப்புதில்ல, இது ஒரு பெரிய ஆலமரம். இந்த மரத்தை கர்த்தர் ஒரு விதைய போல இந்த இடத்துல நட்டார். இத கர்த்தரே வளர்த்துகிறார், இத கர்த்தரே உயர்த்துகிறார். எல்லா மலைகளுக்கு மேலாக இது ஒரு நாள் உயர்த்தப்பட்டு சகல ஜனங்களும் இதன் கீழே வந்திருக்கிறதற்கு தேவனுடைய மகிமை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும். நன்றியப்பா, நன்றி. வெட்டப்பட்ட கிளைகள் நல்லதற்காகவே, வெட்டப்பட்ட கிளைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, நீ உயர 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 வளர வேண்டும் என்பதற்காக தான், மேல மேல வளர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கிளை நறுக்கப்படுகிறது. நன்றியப்பா. அந்த மகிமையை வாஞ்சி இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம், எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. முழு பலத்தோடு எங்கள் இப்போ அந்த பிரச்சனை கர்த்தருக்கு சாதாரணம், அந்த தேவை கர்த்தருக்கு சாதாரணம். நன்றியப்பா. இப்ப சொல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். இயேசுவே, இயேசுவா, இப்போ இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்க பிள்ளையினுடைய கையை பிடிச்சு உயர்த்துங்கப்பா. போதும் ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ரிந்தலத்தனகரத்தே ஷேப்கபரலத்தோன ரிந்தலத்தன நேரக்கதலராதன ரேதம். நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஸோ பரிசுத்தமா வாழ்றது உங்க வாழ்க்கையில ஸ்பெண்ட் பண்ற, எதிர்காலத்திற்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒண்ணு. நீங்க ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது, நீங்க உபவாசம் இருக்கிறது, நீங்க கர்த்தர் சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறது, இது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய கணக்கு. உங்க கணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே பெருகணும், அப்படியே நிறைய ஸ்தோத்திரம் பண்ணி வைக்கணும். 2 லிஸ்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மிஸ்டேக்ஸும் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்காக கர்த்தர் சமூகத்தில் விசுவாசித்த விசுவாசம், பண்ணின ஜெபம், இதெல்லாம் இன்னொரு லிஸ்ட்டில் இருக்கும். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா இந்த லிஸ்ட் அப்படியே பெருகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே பெருகிட்டே இருக்கும்போது நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணவே சில நேரத்தில் முடியாது. வெறும் ஸ்தோத்திரம் மட்டும்தான் வரும், வெறும் பெருமூச்சு மட்டும்தான் வரும். அந்த இடத்துல நம்மளால விசுவாசிக்க கூட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் நம்புறேன் கர்த்தர் உங்க புத்தகத்தை எடுத்து பார்ப்பாரு. இல்லை இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். நான் நம்புறேன் இந்த திருச்சபையில் இல்லைன்னா இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ரொம்ப வேதனையோடு, இப்போ எனக்கு ஜெபிக்க கூட முடியல பாஸ்டர், எனக்கு ஜெபிக்கிறதுக்கு கூட ஸ்ட்ரென்த்தே இல்லை, நான் ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்கிறேன். அதான் பரிசுத்தவான் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார், நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் எனக்கு துணையா இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஆனா கர்த்தரோ எனக்கு ஆதரவாய். உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒரு நாள் உங்களை கைவிடலாம்,
கை விடுவாங்க. உயர்ந்த மலையா இருக்கலாம், சின்ன மலையா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் இயேசு மட்டும் அவர் கண்டிப்பா கண்டிப்பா உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய எதிரியை யார் அப்படின்னா, சில நேரத்தில் சத்துரு மனுஷனை தான் பயன்படுத்துவான். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னா மனுஷனுக்கு தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர் ரொம்ப பெருசா ஒரு டயலாக் சொல்லுவாங்க, அன்புக்கு நான் அடிமை அப்படின்வாங்க. எதுக்கு அடிமையாமா? அன்புக்கு அடிமை, பாசத்துக்கு அடிமை. யாராவது ஏதாவது ஒரு பாசம் காமிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்படியே இறங்கிடுறது. ஏன்னா பாசத்துக்கு அப்புறம் நான் என்னால் வர முடியாது, அதுலேருந்து வெளியே வர முடியாது. கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, ஜனங்கள் மேலே பரிதாபம், ஜனங்கள் மேலே ஜெபம், அன்பு கண்ட சகோதரனிடத்தில் வேண்டியது உண்மைதான். ஆனால் அந்த அன்பு யாரிடத்துலையும் அடிமையாகிற அளவிற்கு உங்களை விட்டுறவே கூடாது. தன்னுடைய வாழ்க்கையில சிம்சோன் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அந்த அன்புக்கு அவன் அடிமையாயிட்டான். அப்படின்னா அந்த அன்பு அவனை கட்டி போட்டுருச்சு. அந்த அன்பு அவனை தப்புன்னு தெரியுது. கர்த்தர் அவனை வார்ன் பண்றாரு, கர்த்தர் எத்தனையோ முயற்சி எடுக்கிறாரு, ஆனா கூட அதை அவனை வெளியே எடுக்க முடியல. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் உன் வாழ்க்கையில நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்னன்னா, உன்னை அடிமைப்படுத்திடக்கூடாது. உனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் கர்த்தர் உன்னை எச்சரிச்சும் இது சரியில்லை, உன்னை இந்த இடத்துல அழிக்க பார்க்குறாங்க, ரொம்ப நாள் இதை கண்டினியூ பண்ணிட்டேன்னா நீ அழிஞ்சிருவ அப்படின்னு ஆண்டவர் உங்க மனசுல திரும்ப திரும்ப பேசியும் அந்த இடத்திலிருந்து உங்களால எழும்ப முடியல, அந்த இடத்திலிருந்து வெளியே வர முடியலன்னா ஏதோ ஒரு கட்டு ஒன்ன கட்டிட்டு இருக்குது, அன்பு கட்டிட்டு இருக்குது. நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறவங்க இதை கூட ஜெயிச்சுதான் ஆகணும். யோசேப்பு நல்ல பையன், நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவங்க அப்பாட்ட தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவறெல்லாம் கொண்டு வந்து சொல்லி கொடுத்தவன் தான். ஆனா அவனுடைய அப்பாவோட ரொம்ப அட்டாச்சு, அப்பாவும் அவனோட ரொம்ப அட்டாச்சு. நான் நம்புறேன் சில கடினமான காரியத்திற்கு அவங்க அப்பாட்ட கேட்டிருந்தா கண்டிப்பா அவங்க அப்பா விட்டுருக்க மாட்டாரு. யாக்கோபு யோசேப்பை நான் இந்த மாதிரி அந்நிய தேசத்துல கொண்டு போறேன், அவனை அடிப்பாங்க, அவனுடைய கைகள் விலங்குல மாட்டுவாங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொன்னா விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, அப்படிப்பட்ட உயர்வு எங்களுக்கு தேவையில்லை ஏசப்பா. ஏற்கனவே நானே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு பையனை வச்சிருக்கிறேன். சில நேரத்தில் ஓவரான அன்பு ஆண்டவர் நம்மளை உருவாக்க கூட விடாது, உருவாக்க கூட முடியாது. ஓவர் ஸ்நேகம் நம்முடைய பிள்ளைங்க மேலோ, நம்ம யாராவது பிடிச்சிருக்கவங்க மேலோ நீங்க ரொம்ப அளவு கடங்காத உங்களுடைய அன்பு கர்த்தர் உருவாக்குறதுக்கு கூட தடையா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் அவனுடைய மைண்டை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் நம்புறேன் தன் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு போகும்போது கர்த்தர் அவனை அனுமதித்தார். இப்போ 15 ஆண்டவர் போயிட்டார்ல, கர்த்தர் அவரை ரொம்ப அழகா உருவாக்கி எகிப்திற்கு கர்த்தனாய் கர்த்தர் அவரை வைத்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அம்மாவுடைய அன்புக்கு தூரமா இருக்கிறீங்களா? அப்பாவுடைய அன்புக்கு தூரமா இருக்கிறீங்களா? எங்க அம்மாவுடைய கையிலிருந்து ஒரு சாப்பாடை சாப்பிட ஆசையா இருக்கு, நான் தூரத்தில் இருக்கிறேன், இல்லைன்னா எங்க வீட்டில் எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆசையா இருக்குது, ஆனா நான் தூரத்தில் இருக்கிறேன். நான் நேசித்த என்னுடைய அம்மா, நேசித்த அப்பா, நேசித்த பிள்ளை, நேசித்த கணவன் எனக்கு கண்ணு காணாத தூரத்தில் இருக்காங்க. ஆண்டவரே, ஏன் என்ன பிரிச்சிட்டு வந்தீங்கன்னு யாராவது ஒருத்தர் கேட்குறீங்களா? நான் நம்புறேன் எல்லாரோடும் வச்சு உங்களை உருவாக்குறத விட உங்களை தனிமையா உருவாக்குறது என் ஆண்டவருக்கு ரொம்ப சுலபம். என் ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகா உருவாக்கிடுவாரு. உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிறதற்கு காரணம் நான் உன்னை உருவாக்குறேன், நான் உன்னை உருவாக்குறேன், நான் உன்னை உருவாக்குறேன். ஆமென். சில நேரத்தில் எல்லாரோடையும் வச்சு உருவாக்குனா எல்லாரும் கேட்பாங்க. அம்மா நமக்காக வக்காலத்து வாங்குவாங்க, அப்பா நமக்கு வக்காலத்து வாங்குவாங்க, நிறைய பேர் ஸ்டிக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை தனியாய் கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த உபவாச ஜெபத்தில் இந்த பாட்டை நான் நம்புறேன் எல்லாரும் இந்த மந்த் முடிகிறதுக்குள்ள ஒரு 1000 டைம் அப்படியே பாட போறோம். எந்தெந்த பர்வதங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி நிக்குதோ, எந்தெந்த மலைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி நிக்குதோ, இந்த பாட்டு பாட 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 அவருடைய பிரசன்னம் இறங்கும். அப்படியே அது சமபூமியா மாறும். அது ஒன்றும் இல்லாம போகும். அது இருக்கிற இடம் தெரியாம போகும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆபத்தை சந்திச்ச ஆண்டவருடைய பிள்ளைய, எத்தனையோ அவமானத்தை சந்திச்ச, ஆனா இன்னைக்கு தேடி பார்த்தா காணோம். அதே போலதான் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். இயேசுவே எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, நீங்க சாதாரணமானவர் இப்ப கையை உயர்த்தி சொல்லுவ, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். இயேசுவே இயேசுவே சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் சொல்லுவோம். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். ஏசப்பா, இந்த மாதம் உங்க செவி சாய்த்திருக்கட்டும். என் பிள்ளைய இந்த மாசம் அங்கீகரிக்கிற மாசமாய் நீங்க சாதாரணமானவர். இயேசுவே நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். நம்புறோம் கர்த்தர் சாதாரணமானவர் அல்லன்றத நிச்சயமா நான் நம்புறேன். இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அந்நியருக்கு முன்பாக வெளிப்படுத்துவார், உங்களை வெறுத்தவங்களுக்கு முன்பாக நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இந்த மாதம் கர்த்தர் நீங்க பண்ணின தியாகத்தெல்லாம் நினைக்கிற மாதம், உங்களுக்காக நீங்க ஜெபித்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் மீண்டும் நினைக்கிற மாதம், உங்களுடைய இயலாமையில கர்த்தருடைய கரம் இருக்கிற மாதம். நான் நம்புறேன் இந்த மாதம் நிறைய பேருக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனிடத்துல சொல்றார்ல, ரொம்ப அழகான வார்த்தை, நீ எந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ, நீ எந்த இடத்திலிருந்து விலக்கப்பட்டாயோ, அதே இடத்துல உன்னை மறுபடியும் கொண்டு போய் வச்சு. ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க தள்ளப்பட்ட இடத்துல, நீங்க வேண்டான்னு புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, அந்த ஸ்தானத்துல இந்த மாதம் மறுபடியும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு போய். நன்றியப்பா, நன்றி. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த காலத்துல சோர்ந்து போக கூடாதுன்னா, ஆபத்து காலத்துல தான் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். மற்ற நேரங்களில் கூட நீங்க கொஞ்சம் பலவீனப்பட்டு அப்படி இருக்கிறது கூட தவறில்லை. ஆனா பொதுவாகவே நம்ம நிறைய பேர் எந்த நேரத்தில் ரொம்ப பலவீனமா இருப்போம்னா, ஆபத்து வரும்போது ரொம்ப சுருண்டுருவோம். நமக்கு விரோதமாய் நம்ம நினைக்காதது மாதிரி நடக்கும்போது நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, இருக்கிற காலத்தை விட இல்லாத காலத்தில் நீங்க பலமா இருக்கணுமா. உங்களை புகழ்த்துற காலத்தை விட உங்களை ரொம்ப டல்லா பேசுற டைம் நீங்க பலமா இருக்கணுமா. இந்த சீக்ரெட் மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டுபிடிச்சா, நான் நம்புறேன் சத்துருவால உங்களை அசைக்கவே முடியாது. ஆமென். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில, யோசேப்பு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரே மாதிரி இருக்கிறான் பாருங்க.
அதுதான் கர்த்தருடைய பிள்ளையினுடைய பெரிய அழகு. அப்படியே அவங்க அப்பாட்ட அந்த அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போடும்போதும் ரொம்ப பெருசா ஒன்றும் அலட்டிக்கிட்டது மாதிரி தெரியல. அவ்வளோதான், நான் பல்லவர் நான் இங்கேயே போட்டிருக்கேன், என்ன பாடுறா, என் ட்ரெஸ்ஸை பாடுறா அப்படின்னு எல்லாம் பெருசா சொன்னது மாதிரி எல்லாம் தெரியல. சரி, அவங்க அப்பா வாங்கி போட்ட ட்ரெஸ் அவனுக்கு பிடிக்குது. ஆனா இப்போ எகிப்திற்கு போனதற்கு பிற்பாடு அவங்க அப்பாவுடைய ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு அடிமையினுடைய ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. ஆனா கூட அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்ததா பைபிள் சொல்லலை. சரி, அன்னைக்கு அந்த ட்ரெஸ் போட்டோம், இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடுறோம். அப்பாவுடைய கடத்துல இருக்கும்போது நல்ல சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு, என்ன கேட்டாலும் தருவாரு. ஆனா இங்க அப்படி கிடையாது, டைமுக்கு தான் சாப்பாடு. ஆனா தன்னுடைய சோதனையான காலத்தை எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும்ன்றத நிரூபிச்சிட்டாரு பாருங்களேன். நீங்க பிரியாணி இருந்தாலும் சிரிக்கணும், கஞ்சி இருந்தாலும் சிரிக்கணும். ஆனா நம்ம நிறைய பேருக்கு கஞ்சி இருந்தா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கோணையா போயிடும். என்ன கஞ்சியா இருக்குது, உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா பிரியாணின்னா எவ்வளோ பிரியாணி வச்சிருக்கிறீங்க, நல்லா இருக்குது. அப்போ இல்லை நீங்க எப்போ எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அப்படியே சமமா. அதனால தான் யோபு சொல்லும்போது சொல்லுகிறான், நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்து பார்த்தும் அவரை காணேன். ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக, அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னா விளங்குவேன். மனைவியை பார்த்து சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லும். புகழும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்களோ, புகழும் போது எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணுனீங்களோ, ஆசீர்வாதம் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா கர்த்தரை ஆராதிச்சிங்களோ, அப்பவும் கர்த்தருடைய பிள்ளைங்க டவுன் ஆகும் போதும் கீழே இறங்கும் போதும் உங்க மூஞ்சில மாத்தம் வரவே கூடாது, உங்க ஸ்தோத்திரத்துல டிஃபரெண்ட் வரவே கூடாது, உங்க வாழ்க்கையில கவலைன்ற ஒன்றும் வரவே கூடாது. நான் கவனிங்க, இது எல்லாமே இந்த இம்மைக்குரியது, இதெல்லாம் இம்மைக்குரியது. இது ஆனா கிடைக்கும் உங்களுக்கு. கர்த்தர் நல்லா வைப்பாரு, சுகமா வைப்பாரு. ஒரு நாள் ஓஹோன்னு பேசுவாங்க, இன்னொரு நாள் கீழே டவுன் பண்ணி பேசுவாங்க. ஆனா ஒரு உண்மையா கர்த்தரோட நடக்கிற பிள்ளைங்க இதை எப்படி அரசாளுவாங்க அப்படின்னா அப்படியே சமமா. திட்டும் போதும் அப்பா சரிப்பா திட்டிக்கோ, சந்தோஷப்படுத்தும் போது சரிப்பா. ஆனா சிலருக்கு திட்டும் போது கூட அப்படியே வெறித்தனமா நிற்பாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் புகழ்ந்துட்டாங்களா தலகால் புரியாம ஆடிடுவாங்க. அப்படியே நான் யாரா. அதான் இந்த வேதத்துல ஃபர்ஸ்ட் ராஜாவா ஏற்படுத்தப்பட்ட சவுல் அவனுக்கு பட்டமளிப்பு விழா நடக்குது. அவனை எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் ராஜாவா அங்கீகரிக்க போறாங்க. ஹே, ராஜாவா அங்கீகரிக்கிறவனை கூப்பிடுறா, டைம் ஆச்சுடான்னு பார்த்தா ஆளை காணோம், ஒளிஞ்சு போய் நின்று இருக்கிறான். ஐயோ, நமக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க, ஏங்க என்ன பிடிச்சிட்டு போறீங்க? அப்ப அவனை 4 பேர் போய் பிடிச்சிருக்கு, வாயா இங்க, உனக்கு தாயா இன்னைக்கு பட்டமளி போலா, உன்னதாயா ராஜாவை மாத்த போறாங்க. அப்படியா? அவ்வளவு ஒதுங்கி ஒதுங்கி போனவன் அந்த பவர் வந்ததுக்கு பிறகு 4 பேர் தன்னை பார்த்து கனப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த துணிஞ்சு அந்த பலியை செலுத்துறான் பாருங்க. மனசுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு, நான் கிங் ஆயிட்டேன், நான் ராஜா தானே, நீங்க பலி செலுத்தினா நான் பலி செலுத்தினா என்ன? அதுக்கு 1000 காரணங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டான். ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போறாங்க, ஆப்போசிட் நாட்டில் உள்ளவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க சொன்ன டேட்டை டைமை விட ரொம்ப லேட்டா வரீங்க, இதனால தான் நான் இதை பண்ணினேன்னு காரணத்து. ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னா, தாழ்ந்து போகிற மனசு அவங்கள விட்டு போயிருச்சு. நீங்க இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க ஒன்று கேட்கணும், கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், கர்த்தர் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும் உங்க மனசுல நான்றது மட்டும் வந்துடவே கூடாது. எப்பவுமே நீங்க வெளி தோற்றத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் தாழ்மையா காமிச்சுக்கணும்னு நான் சொல்லல, சேர் போடும்போது தரையில உட்காரணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா உங்களுடைய சரீரத்துல தாழ்மை இல்ல, மனசுல இருக்கணும். நிறைய பேர் சர்ச்சில் பாய் போடுவாங்க பாருங்களேன், அழகா கூட்டுவாங்க. அங்க சர்ச்சிலேயே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு அந்த இலையை அவங்க தான் எடுப்பாங்க, அவ்வளோ தாழ்மையா இருப்பாங்க. ஆனா மனசுல அவங்களுக்குள்ள நான் அப்படின்ற கௌரவம் இருந்துட்டே இருக்கும். கர்த்தர்
கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தை பார்க்கிறவர். அதனால எப்பவும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படியே அமைதியா ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பு அதை ஒன்ன கண்டுபிடிச்சாரு. அப்போ அவனுடைய வீட்டில் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்குது. அவனுடைய அந்த இடத்துல வந்து ஆபத்து காலம் ரொம்ப கஷ்டமானது. நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்களுக்கு நினைச்சிடாத மாதிரி ஒரு பிரச்சனை திடீர்னு வருது. இப்போ ஒரு வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த வேலைக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. முழு மனசோட உங்களால செய்ய முடியுமா? ஆனா யோசேப்பு வந்து போத்திபாருடைய வீட்டுல முழு மனசா செஞ்சான், முழு பலத்தோட செஞ்சான். அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த வீட்டு எஜமான் கண்டுபிடிச்சாராமா. நான் நம்புறேன், எங்க கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சாலும் தி பெஸ்ட். உங்களால என்ன முடியுமோ அதை பலமா நீங்க செய்யணும், மனசார செய்யணும். ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். சின்னதோ பெருசோ தர்றத நல்லா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் அது பெஸ்டா 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 செய்யணும். பிரதர், சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், சின்ன சம்பளமா இருக்கலாம், பெரிய சம்பளமா இருக்கலாம். மேலேருந்து கர்த்தர் கீழே இறக்கலாம், கீழே இருந்து கர்த்தர் மேலே கொண்டு போகலாம். ஆனா நீங்க இருக்கிற இடத்துல எப்பவும் எப்படிதான் இருக்கணும்னா கலங்கர விளக்கா மட்டும்தான் இருக்கணும். கலங்கர விளக்கா மட்டும்தான் இருக்கணும். ஆமென். ஆபத்து காலத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது, சோர்ந்து போகக்கூடாது. எலியா அவ்வளோ பெரிய வெற்றியாளன், எத்தனையோ சவால்கள் எல்லாம் சந்திச்சாரு. ஆனா ஏசபேல் மிரட்டின உடனே பயமாயி போச்சு. உடனே ஆண்டவரிடத்துல சொல்றான், ஆண்டவரை இவ கொன்னாலும் கொன்னுவா, நீங்க அனுமதிச்சாலும் அனுமதிச்சிருவீங்க. ஏன்னா ஆண்டவரை பொறுத்த அளவுல எப்ப என்ன அனுமதிக்கிறாருன்னு நமக்கு கேட்கல, சொல்லவே முடியாது. அவர் நம்ம நினைக்காததெல்லாம் அனுமதிப்பார். திடீர்னு ரோட்டில் போகிற மனுஷெல்லாம் நம்மளை திட்டிட்டு போவோம், அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துருவாரு. சிமேயி எம்மா துண்டாளு, தாவீது எம்மா துண்டாளு, அவன்லாம் வந்து ரத்த பிரியனே பேலியாளின் மகனே கத்துறான், கெட்ட வார்த்தையில திட்டுறான். எப்படி இருக்கும் நமக்கு? பக்கத்தில் இருக்கிறவனுக்கே பொறுக்கலைன்னு வைங்களேன், ஏய் என்னடா அவர் எவ்வளோ பெரிய மனுஷன்டா, நீ என்ன அசால்ட்டாக அவரை கத்திட்டு போற. உடனே அதை அறிஞ்சுக்கிட்டவன் தாவீது. சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் சில நேரத்தில் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில வந்து கர்த்தர் அப்படிப்பட்ட பாதைகளை கர்த்தர் அனுமதிப்பார். ஆனா இவருக்கு அப்படிதான் மனசுல தோணுது. யோவான் ஸ்நானகன் எவ்வளோ பெரிய யோவான் ஸ்நானகன், கர்த்தருக்கு முன்னடையாளமானவன். ஆனா அவரை கர்த்தர் ரத்த சாட்சியா மறிக்கப்படும் போது எப்படின்னா, ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுது, என்ன வேணும்னு கேட்டா தலை வேணும்னு கேட்குது, உடனே தலையை வெட்டி தட்டில் வச்சுட்டாங்க. நீங்கெல்லாம் பொறுப்பீங்களா? நம்ம எல்லாம் பொறுக்க முடியுமா? நம்ம எல்லாம் போங்க ஆண்டவரே, நீங்க நான் உங்கள்கிட்ட கோச்சிட்டு இருக்கிறேன், நீங்க எப்படி ஆண்டவரே அனுமதிக்கலாம்? உங்களுக்கு முன்னாடி வழியை காமிச்சு வந்தவங்களுக்கு அவங்களுடைய மரணம் எப்படி இருக்கணும்? நான் நம்புறேன், இந்த உலக வாழ்க்கைய நம்ம எப்பவும் ரொம்ப என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ணிட முடியாது. நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்குங்க. நிறைய பேர் இந்த உலகத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அப்படியே எப்பவும் பிரச்சனையே இல்லாம வெறும் அப்படி வாழ்றத மட்டும்தான் யோசிக்கிறாங்க. இல்ல இல்ல, நமக்கு கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். ஆமே, யோவான் ஸ்நானகனுடைய இடத்தை நம்ம யாராலும் என்ன பண்ண முடியாது, ஃபில் பண்ணவே முடியாது. ஆண்டவர் ஆனா அப்படி அனுமதிக்கிற. அதனால அவர் நினைச்சிருப்பாரு, இந்த அம்மா மிரட்டுறதுக்கு ஒருவேளை ஆண்டவர் வந்து இப்படி சொன்னாலும் சொல்லுவாரு, போதும் கர்த்தாவே, ஏன்னா அவ கொல்றதுக்கு முன்னாடி என்ன நீங்க எடுத்துக்குங்க அப்படின்னு. உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? ஆனா என் ஆண்டவரை மாதிரி அன்புள்ளவர் யாரும் இல்லை. எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு சோர்வுன்னு ஒன்று வரும்போது பக்கத்துல கொண்டு போய் தண்ணியை வச்சு அவனை சாப்பிட வச்சு, எழுந்துருப்பா, எழுந்து போஜனம் பண்ணுப்பா, எழுந்து போஜனம் பண்ணுப்பா. நான் நம்புறேன், இந்த ஆலயத்தை கர்த்தர் அதுக்காக தான் கர்த்தர் தந்தாரு. எலியாவை போல நிறைய பேர் சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, இதெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் உயிரோட வாழணுமா, இதெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கணுமா? எத்தனை நாள் என்ன மிரட்டுவாங்க, எத்தனை நாள் என்ன கஷ்டப்படுத்துவாங்க? போதும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கலாம், போதும் ஆண்டவரே,
இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு இந்த திருச்சபையில கர்த்தர் உங்க பக்கத்துல வந்து உங்க தோளை தட்டி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ போஜனம் பண்ணு. போஜனம்ன்றது பைபிள் அப்படியே திறந்து வச்சு கர்த்தர் நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, சோர்ந்து போய் உடைஞ்சு போய் இருக்கிற மகனே மகளே, கர்த்தர் உங்களிடத்துல பேசுறாரு. மகனே, நீ திறந்து வேதத்தை அப்படியே திறந்து வச்சு நீ போஜனம் பண்ணு. நீ வசனத்தை அப்படியே சாப்பிட்டுட்டே இரு. அது உனக்கு பலன், அது உனக்கு பலன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிச்சதுக்கு காரணம், நீ புசிக்க வேண்டிய ஆகாரம் நிறைய இருக்குப்பா. நீ திறந்து வச்சு உட்கார்ந்துட்டேன்னா நான் உனக்கு போஜனத்தை கொடுத்துட்டே இருப்பேன். அது உன்னுடைய உள்ளான வாழ்க்கை அப்படியே பலப்படுத்திட்டே இருக்கும், உன்னை ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், அன்றைக்கு உனக்கு சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்புறவங்க கைகளை தட்டி, இயேசுவே நீ போக வேண்டிய தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்க சாதாரணமானவர் ஏசப்பா, நீங்க சாதாரணமான, ஓ நீங்க சாதாரணமானவர். சொல்ல 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 அந்த கிருபை இறங்கிட்டு, நீங்க சாதாரணமா, முழு பலத்தோடு நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமா. ஏசப்பா ஏசப்பா ரித்தமா சந்தலர் லோத்தனரம் கதனரேலதர லித்தலர பதலர ಲೋದರಲ ಶಂದನಗರ ತೋರಲರಮ ಲಿಕ್ಕದರಲ ಶೇಗರದಲರ பௌர ரம்தன ரோடர பக்கதரலர. நிறைய பேருக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறாரு, நிறைய பேருக்கு கர்த்தர் தண்ணீரை கொடுக்கிறாரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் ஓட்டம் முடியல, உன் ஜபம் முடியல, இனிதான் உன்னை பெரிய அளவில், இனிதான் உன் ஊழியத்தினுடைய மாற்றமே இருக்குது, இனிதான் உன்னுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சியே இருக்குது. உன்னை சாதாரணமான காரியத்திற்காக தெரிந்து கொள்ளல, உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு. நீ போகிற இடமெல்லாம் சஞ்சரிப்பாய், நீ போகிற இடமெல்லாம் இருக்கிற ஜீவராசிகள் பிழைக்கும். ரத்தல லேகமர லோதரம் தெனேரலரம, அந்த ஆவியினுடைய நிறைவு. நன்றி, நான் உனக்கு சொன்னது நிறைவேறுகிற அளவிற்கு இல்ல. எத்தனை மிரட்டல்கள் வரலாம், எத்தனை பய உணர்வுகள் வரலாம், எத்தனை மனிதர்கள் எதிராய் நிற்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றார், அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. சேதப்படுத்த, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட. நன்றியப்பா நன்றி, நன்றியப்பா நன்றி, நன்றியப்பா நன்றி. ஆமேன் சொல்லுங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, ஆபத்து காலத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சோர்ந்தே போகக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அது கர்த்தருடைய கையில வாங்குற பெரிய கிருபை. அந்த கிருபை நீங்க எல்லாருமே வாங்கணும். அப்படி நீங்க இருக்க பழகிட்டீங்கன்னா நான் நம்புறேன் உங்களை ஒண்ணுமே சேதப்படுத்தாது. நீங்க அவ்வளவு சீக்கிரமா பலவீனமாகவே மாட்டீங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரமா சத்துரு வந்து தொடவே முடியாது. ஆனா நம்மிடத்துல பிசாசு கண்டுபிடிக்கிற பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னா,
இவனை எப்படி ஆனாலும் விழுந்துடலாம் அப்படின்னு பிசாசு ஒரு கணிப்பை கொண்டு வந்துடுறான். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களை குறித்து பிசாசு தள்ள நினைக்கும் போது அவனே திண்டாடுறது மாதிரி இருக்கணும். என்னடா இவன் இங்க திருப்பினா அங்க போறான், அங்க திருப்பினா இங்க போறான் அப்படின்னு சொல்லணும். நம்மளை கெஸ் பண்ணவே கூடாது. ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷனை யாரும் கெஸ் பண்ணவே முடியாது. அதான் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்க அப்படிதான் இருக்கணும், நீங்க அப்படிதான் இருக்கணும். அதான், நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ. உங்க மனசுக்குள்ள ஆணித்தரமா ஒரு நம்பிக்கை இருக்கணும். என் கூட இயேசு இருக்கிற வரைக்கும் அவர் அனுமதி இல்லாம எனக்கு எதுவுமே நடக்காது. விட்டுருவாரா? ஆண்டவர் விட்டுருவாரா? அந்நியனுக்கு இரக்கம் செய்யறாருல்ல, துஷ்டனுக்கு இரக்கம் செய்யறாருல்ல. இத்தனை கொலை பண்ணிட்டு வந்தேன் சார், இப்பதான் கடவுளை நோக்கி பார்த்தேன், கடவுள் என்னை காப்பாத்தினாருன்னு சொல்றாங்கல்ல. நான் நம்புறேன், அப்படி அவங்களையே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர், நீதிமானோட துன்மார்க்கனோட சேர்ந்து நீதிமான நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னார்ல, நீதிமான நிமித்தம் அந்த தேசத்தையே காப்பாத்துவேன்னு சொன்னார்ல, அவங்க மேலேயே அவ்வளோ இரக்கமா இருப்பாருன்னா, அவரையே தேடி அவரையே நாடி அவரையே பின்பற்றி இருக்கிற உங்களை கைவிட்டுருவாரா? உங்க பிள்ளைகளை கைவிட்டுருவாரா? கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே அவர் கைவிடவே. கலங்காதே மகனே, கலங்காதே கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே. ஓ கைவிடவே அவர் கைவிடவே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் நெருங்காது. செல்லும் தூதர்கள் தாங்கிடுவார், தூதர்கள் தாங்கிடுவார், தூதர்கள். இந்த ஆராதனை செஞ்சுட்டே இருக்கும் போது யாரோ ஒருத்தரை கர்த்தருடைய கை அப்படியே தாங்கிட்டே இருக்கு, கர்த்தருடைய கை அப்படியே தாங்கிட்டே இருக்கு. தூதர்கள் தாங்கிடு, கலங்காதே 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 கலங்காதே. கண்மலையாம் கிறிஸ்து, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி சொல்ல 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 கர்த்தருடைய கிருபை, சொல்ல சொல்ல கர்த்தருடைய கிருபை. திரும்ப திரும்ப நீர் என்னை கைவிடவே மாட்டீர்,
எசப்பா, எசப்பா, இந்த செய்தியினுடைய இடையிலே உங்க பிள்ளைகளுக்காக திறப்பில் நிக்கிறேன்ப்பா. இதோ எப்ப கைவிடப்படுவான், எப்ப கர்த்தர் இவனை கைவிடுவார், எப்ப இவன் பிள்ளைய கர்த்தர் கைவிடுவார். நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்கல்ல, அவங்க அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் என் பிள்ளைய கைவிடலன்றத கைவிடலன்றதை உறுதிப்படுத்த வந்துருங்கப்பா, வந்துரு. திரும்ப திரும்ப கை வலிச்சா கூட பரவாயில்ல, கையை உயர்த்தி நீங்க என்ன கைவிட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல். ரந்தலரதர கைவிடவே நன்றி. ஓ ஹalleluya. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி பகைக்கலாம். உலகம் ரம்தலோ சேகரத்தனர மின்றி பகை. உன்னை படைத்தவரோ, உன்னை படைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில். சிஸ்டர், சிஸ்டர், அவருடைய கை உன்னை கைவிடவே இல்லை. சிஸ்டர், பிரதர், அவருடைய கை உன்னை கைவிடவே இல்லை. இதோ நீ எனக்கு அலங்காரமான கிரீடம், நீ என் கையில ராஜ முடி. எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் கை நழுவேன். நன்றி அப்பா. அவர் உள்ளம் கையில், அவர் உள்ளம் கையில், அவர் உள்ளம் கையில் ஏந்துவார், அவர் உள்ளம் கையில் ஏந்துவார். இதுவரையிலும் ஓம் பலத்தில் அல்ல, இதுவரையிலும் உன் திறமையில அல்ல, இதுவரையிலும் உங்க முயற்சியில அல்ல, இதுவரையிலும் அவர் கையில ஏந்தி சுமந்தவர் இனி கைவிட்டு விடுவாரோ? கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே, அவர் கைவிடவே. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவிழ்ந்த சில கயிறுகள் அப்படியே கட்டப்படுறதை நான் பார்க்கிறேன். அப்படியே அந்த ஆண்டவர் அந்த குச்சியை எடுத்து அப்படியே நீளமா ஊன்றதை நான் பார்க்கிறேன். அப்படியே சாஞ்ச அந்த கூடாரத்தை தன் கையினால் அப்படியே இழுத்து அவர் கட்டுறதை நான் பார்க்கிறேன். அவர் 4 பக்கமும் முளையிடுறதை நான் பார்க்கிறேன். அவர் விரிவாக்குறாரு, அவர் விரிவாக்குறாரு, அவர் அப்படியே கூடாரத்தை அகலமா நிறுத்துறாரு. அப்படியே அந்த குச்சியை தள்ளி தள்ளி அடிக்கிறாரு. இல்ல போதாது, போதாது, போதாது. அந்த குயவனை பார்த்து சொல்றாரு, இன்னும் தூரமா கொண்டு போப்பா. அவர் சொல்றாரு, போதும் போதும், இதுக்கு மேல வேண்டான்னு சொல்றாரு. அதை உண்டு பண்ற அந்த மனுஷன் சொல்றான், இதுக்கு மேல வேண்டாம் போதும் அப்படின்றாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இல்லப்பா, நீளமாக்கு, விசாலமாக்கு, அகலமாக்கு, அந்த குச்சியை இன்னும் தள்ளி கொண்டு போய் அடி. கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். உங்க பிள்ளைய கைவிட மாட்டார்.
அந்த மூத்த மகனை கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த கடைசி பிள்ளைய கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த தூரத்தில் இருக்கிற பிள்ளைய கைவிட மாட்டார். அந்த மன சங்கடத்தில் இருக்கிற பிள்ளைய கைவிட மாட்டார். அந்த வியாதி உள்ள பிள்ளைய கைவிட மாட்டார். அப்பா அம்மாங்க, தகப்பன், தாய் எல்லாருமே கையை உயர்த்தி இந்த வார்த்தையை 10 டைம் சொல்லிட்டே இருங்க. உங்க பிள்ளைகளுக்காக சொல்லிட்டே இருங்க. பகல கைவிடவே மாட்டா, கைவிடவே. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, சோத்திரம் பண்றவங்க சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய பெரிய பலத்த மகிமை, கர்த்தருடைய ஒரு பெரிய பலத்த பிரசன்னம் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கையில பெரிய அளவுகோல் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய கையில ஒரு பெரிய அளவுகோலும் ஒரு தூக்கு நூலும் கர்த்தருடைய கையில. அவர் விசாலமாய் அளக்கிறார். அவர் எல்லையை பெரிதாக்குகிறார். சபை ஜனங்களுடைய எல்லையை பெரிதாக்குகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்களுடைய எல்லையை கர்த்தர் பெரிதாக்குகிறார். ரித்தரத்தலேரா சந்தலபோ நேப்கமான லோத்தரால லேக்கபோடரோல லேசந்தர ரோலம் ரிந்தலபோத்தலலோரோ கிருப. அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே. நன்றி நன்றி நன்றி. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி, அவர்களை கைவிடாதிருப்பேன். எஸ் எஸ். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உனக்கு முன்பாக இருக்கிற இருளை அகற்றி உன்னை கைவிடாதிருப்பேன். Thank you Jesus. 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 மகனே மகனே, இதுவரையிலையும் நீ நடந்து வந்தது உனக்கு அறிஞ்ச பாதை. இதுவரையிலும் நான் உன்னை நடத்தினது உனக்கு அறிஞ்ச பாதை, உனக்கு தெரிஞ்ச வழி. ஆனா இப்போ உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது உனக்கு தெரியாத பாதை, உனக்கு அறியாத வழி. எஸ் எஸ். இந்த வழிக்கு முன்பாக, இந்த வழிக்கு முன்னாடி நீ வந்து நின்னு கேட்கிற, இந்த பாதை தான் எனக்கு தெரியாது, இந்த பாதையில ஏற்கனவே நான் போனதே இல்லையே, என்னமோ கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்குது, இப்படி ஒரு பாதை எனக்கு முன்னாடி வரும்னு எனக்கு தெரியல, நான் குருடனா இருக்கிறேன் ஏசப்பா, நான் நடப்பேனா, நான் விழுவேனா, நான் காலடி எடுத்து வச்சுக்கிற அடி சரிதானா தப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்களா இல்லையா? ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்க ஆண்டவருடைய பிள்ளைய. இதுக்கு முன்னாடி நீ நடந்த வழியில உன் தோல்ல கை போட்டு நடக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப கர்த்தர் உங்களை நடத்துற வழியில உங்க கூட யாருமே இல்ல, எல்லாரும் ஒதுங்கி தூரமா நிக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் சொல்லுகிறார், நீ அறியாத வழியிலே, உனக்கு தெரியாத பாதையிலே நானே உன் கரத்தை பிடித்து நடத்தி உனக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி உன்னை கைவிடாதிருப்பேன் என்று இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. கைவிடவே கைவிடவே மாட்டா, கைவிடவே. அவர் கைவிடவே. இந்த
இந்த திருச்சபைக்குள்ள உள்ள நுழையும் போது ஆண்டவரே, ஆண்டவரே, ஏதாவது ஒரே ஒரு வார்த்தையை போட்டுருங்கப்பா. அப்பதான் என் மனசுக்குள்ள ஆண்டவர் பேசுற ஒரு சத்தம், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலை செவ்வையாகி அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தரே வாக்கு கொடுத்தார். கர்த்தரே கைவிடவே மாட்டார். எஸ் எஸ், நான் நம்புறேன். அறிஞ்ச பாதையில கர்த்தர் நடத்துறதை விட உங்களுக்கு அறியாத பாதையில கர்த்தர் நடத்துறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். ஏன்னா உங்க கண்ணு மூடிட்டு இருக்குல்ல, அதனால எல்லாத்தையுமே அவரே ஆண்டு கொள்ளுவார். அப்படியே முழங்கால நின்ன வண்ணமாகவே சங்கீதம் 105 வாசித்து நான் பாசையா கரத்துல கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன். எல்லாரும் 105வது சங்கீதத்தில் 8வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் சத்தமாய் ஒரே போல வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். 105வது சங்கீதம் 8வது வசனத்தில் 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கை அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணை என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திரமானமாக கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசியுமாயிருந்தார்கள். அவர்களை ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் கொண்டு போனார். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாய் விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு கிடந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதிகள் அவர்களை விடுதலை பண்ணினார்கள். தன் பிரபுக்களை அவர் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனாகவும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்தில் பரதேசியாயிருந்தார். அவர்கள் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். கரங்களை தட்டி அவர்கள் சத்துருக்களை பார்க்கிலும் கர்த்தர் அவர்களை ஓ ஹல்லேலூயா பலவான்களாக்கினார். சத்துருக்களை பார்க்கிலும் ஓ ஹல்லேலூயா. அப்படியே ஜெபித்து கொண்டே இருங்க. கைவிடவே
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.